அந்த சரளாவை தலைமுடிக்கிட்டு ஒழுக்கமானவரா உங்களால மாற முடியும்னா, ஒரு யோக்கியமான வாழ்க்கை உங்களால வாழ முடியும்னா இப்ப பொண்ணு பார்க்க கிளம்புங்க. இதுல துளி அளவு சந்தேகம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கூட இப்ப நீங்க பொண்ணு பார்க்க போறது அயோக்கியத்தை. விவாதம் பண்றதுக்கு இது சமயம் இல்ல. போயிட்டு வந்து விவரமா பேசலாம். விவாதிக்கிறதுக்கு இதுல என்ன இருக்கு? கை விடுறா. அந்த அந்த பொம்பளை உங்களால மறக்க முடியாது? கையை விடுறா. முடியாதுன்னா எதுக்கு ஒரு அப்பாவி பொண்ணை ஏமாத்த பாக்குறீங்க? அப்படி அவகிட்ட என்ன இருக்குன்னு பல்லுடிச்சு அலையறீங்க. அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டே நீ. மரியாதையை கத்துக்கோ, அப்புறம் உபதேசம். ஏண்டா செல்வா எங்க? அவன் வரல, நம்ம போலாம். அது எப்படி அவன் வராம? மா, பொண்ணு பாக்குறது எனக்கா அவனுக்கா? நீங்க வாங்க. ஏண்டா செல்வம், நீ வரலையா? வரல. ஏண்டா? எல்லாரும் சேர்ந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க போறீங்க. நான் எதுக்கு அதுக்கு? என்னடா அது? இந்த சமயத்துல ஏதோ பேசிட்டு வேற இருக்க. என்னமா பேச சொல்ற? உன் மூத்த புள்ள எது செஞ்சாலும் நீ தானே சப்போர்ட் பண்ணுவ. இப்ப அவர் கல்யாணம் பண்ணி கால முழுக்க ஒரு பொண்ணை அழ வைக்க போறாரு. போய் அதுக்கு சப்போர்ட் பண்ணு போ. என்னடா இது? போம்மா, அவருக்கு தானே பொண்ணு பாக்குறீங்க. தயவு செஞ்சு போ. வரீங்களா? கூப்பிடுறாரு போ. ஓ, போங்க எல்லாரும். எல்லாருமா போய் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை சீரழிக்க போறீங்க. நல்லா இருங்க. அப்படி போ. அக்கா, நல்லா புடிச்சிருக்கா. என்ன கல்யாண பொண்ணு மாப்பிள்ளைய பார்க்க ரெடி ஆயாச்சா? ஆமா, இன்னும் எத்தனை மாப்பிள்ளைய தான் பாக்குறது? என்னதானே சொல்ற? உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை நல்ல இடமா அமையணுங்கிறதுக்காக தானே அப்பா இத்தனை இடத்துல தேடுறாரு. சரோ, நான் தப்பா எதுவும் சொல்லல. இருந்தாலும் மனசுல சலிப்பு ஏற்படுது இல்ல. எல்லாம் சரியாயிடும், நீ பாரு. அது சரி, மாப்பிளைக்கு யார் காஃபி போட்டு தருது? நான் போட்டு தரட்டுமா? அம்மா தாயே, உன் காஃபிக்கு இந்த மாப்பிளையும் பயந்து ஓடிட போறாரு. நீ அந்த வேலையில பாக்காத. சரோ, நீ ஏன் காஃபி ரெடி பண்ணுப்பா. சரி. லீலா, ஏய் லீலா, இங்க வா. இத வர. சரியா பின் பண்ணுப்பா. வாடா வாடா வாடா. இங்க வாடா வை. ஓரம் ஓரம். வாங்க மாம்ஸ். அக்கா, கலர் விக்கிறவர் வந்திருக்காரு. கலர் கலரா கொண்டு வந்திருக்காரு பாரு. என்ன நக்கல் அடிக்கிறியா? பொண்ணு வாக்க வராங்கல்ல, அதான் நம்ம ஃபேக்டரியில ஸ்பெஷல் எசன்ஸ் எல்லாம் போட்டு பக்காவா கலர் ரெடி பண்ணி எடுத்து வந்திருக்கேன். நீங்க என்னதான் ஸ்பெஷல் லைசன்ஸ் கலக்கி கொண்டு வந்தாலும் லோக்கல் தான் மாமா. லோக்கல்னா அவ்வளோ இலக்காரமா? இந்த காலத்துல பகட்டுக்கு தாண்டி மதிப்பு அதிகம். தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா. லீலா சும்மா கேலி பண்ணிருக்காதே. அவ கேலி பண்றாளோ மனசுல உள்ளத பேசுறாளோ, லோக்கலுக்கு மதிப்பு கம்மி தான். அதை நீ ஒத்துக்கறல்ல? இவ வேற. என்னக்கா மாமா ஏதோ சொல்றாரு? உங்களுக்கு எல்லாம் ஏதாவது புரியுதா? விஜயா, மாமா ரொம்ப பிரில்லியன்ட். புரியாம ஏதாவது சொன்னா கூட தப்பி தவறி அதுல ஏதாவது அர்த்தம் இருக்கும் இல்ல மாமா? அப்படியா மாமா? இப்போ நீங்க சொன்னீங்களே, அதுக்கு என்ன மாமா அர்த்தம்? அதான் விஜயா, தனத்தை பொண்ணு வாக்க வராங்கன்னு சொல்லிட்டு தாடா போடலாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. இந்த பாரு, கேசரி இண்டி வச்சிருக்கிய, நெய் வாசனை மூக்கா தொலைக்குது. நானும் இந்த வீட்டுக்கு வரப்போற மாப்பிள்ள தான். என்னைக்காச்சும் நல்ல காபி போட்டு கொடுத்துருப்பீங்களா? இதைத்தான் சொல்றது லோக்கலுக்கு மதிப்பு கம்மின்னு. மாமா ரொம்ப ஃபீல் பண்றாரு போல இருக்கு. சரோக்கா, வர சனிக்கிழமை மாமாக்கு விருந்து வச்சு தூள் கிளப்பிடலாம். நானும் வேற வீட்டுல பொண்ணு வாக்க போயிருந்தேன்னு வை, அப்படியே டிப்டாப்பா போய் பந்தாவா இறங்கி அப்படியே ஓரக்குனால அந்த பொண்ணு ஒரு லுக்கு விட்டு, ஐயோ இவருக்கு நம்ம பிடிக்குமோ பிடிக்காம போயிருமோன்னு அவ ஏங்கி, இந்த மாதிரி பழத்தினான அனுபவம்லாம் கிடைக்காம போச்சு. இவதான் பொண்ணுன்னு சொல்லி சொல்லி லைஃப்ல ஒரு த்ரில் இல்லாம போச்சு. ஓஹோ, இப்படியெல்லாம் வேற என்ன இருக்கா? பஸ்ல துண்ட போட்டு இடம் பிடிக்கிற மாதிரி ஏற்கனவே இந்த வீட்ல ஒரு பொண்ணு ரிசர்வ் பண்ணியாச்சு. இங்க வந்து பந்தா காமிக்கிறீங்களா? ஏய், அவங்க எல்லாம் வர நேரமாச்சுல, இங்க என்ன சும்மா விட்டு பேச்சு? போய் அவங்க வேலைய பாருங்க. உனக்கு என்ன அக்கறை பாத்தீங்களா? ஓகே சிஸ்டர், உன்னோட பொண்ணு பாக்குற வைபோகத்தை சிறப்பா நடத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. டோன்ட் வரி. ஒரு நிமிஷம், கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க. முதலாளி, தோட்டம் நல்லா இருக்குல்ல? ஆமாமா, சொந்தக்காரன் தோட்டத்தை புது பொண்டாட்டி மாதிரி வச்சிருக்கான். மாணிக்கம், உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ கூட இந்த தோட்டம் மாதிரி தானே உன் பொண்டாட்டிய வச்சிருப்ப. அதெல்லாம் வச்சுக்குவான். கில்லாடி இல்ல நம்ம மாணிக்கம். ஒரு நிமிஷம். பூ எவ்வளோமா? 50 ரூபாங்க.
மவராசா நீங்க நல்லா இருக்கணும். காலையிலேருந்து போனி கூட பண்ணல. ஏதோ நல்ல காரியத்துக்கு வந்திருக்க மாதிரி தெரியுது. ஆமாம்மா, கல்யாண விஷயம். யார் வீட்ல? இந்த பத்திரம் எல்லாம் எழுதுறாரு சிதம்பரம். தங்கமான குடும்பம், சந்தோஷமா பண்ணுங்க. இந்த தோப்பெல்லாம் யாருது? இதுங்களா, நம்ம கவுண்டரையா விட்டு தோப்பு. ஓ, வரேங்க. வாங்க. பாத்தீங்களா, இத்தனை பெரியவங்க இருந்தா வாங்கின பூவை மறந்து வச்சுட்டு வந்துட்டோம். ஆனா இவன் எப்படி ஞாபகமா வாங்கிட்டு வரான் பாருங்க. அதான் மாணிக்கம். அதான் நீங்க சொல்லிட்டீங்களே, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் மாணிக்கம் கில்லாடின்னு. மாணிக்கம், கல்யாண பேச்சு ஆரம்பிச்ச உடனே பூ வாங்குற அளவுக்கு முன்னேறிட்ட. உன்னை கட்டிக்க போறவ ரொம்ப கொடுத்து வச்சவ. வண்டி எடுங்க. வாங்க வாங்க, வணக்கம். வாங்க வாங்க வாங்க, மெதுவா வாங்க. வாங்கம்மா, உள்ள வாங்கம்மா. வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க, மெதுவா புடிஞ்சு வாங்க. வாங்க. இவங்க மாணிக்கத்தோட அம்மா. உட்காரு. இவங்க பக்கத்து வீடு, குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி. உட்காரு. மாப்பிள்ள மாணிக்கம். வாங்க தம்பி, உட்காரு. இது மாணிக்கத்தோட தங்கச்சி நிர்மலா. வா. இவங்க என் மனைவி. நல்லது. வாங்க, நீங்களும் உட்காரலாம். வாங்க. என்னடி இது? மாப்பிள்ள வெடக்க வெடக்க வெறும் கையை வீசிட்டு வந்திருக்காரு. வேற என்ன வேணும்ன்ற? பின்ன என்ன, கூட ஒரு அண்ணனும் தம்பி இல்லாம தனியா வந்திருக்காரு. ஓர்ப்பா. ஏய், நீ என்ன இங்க வாயை கவனிச்சிட்டு இருக்க? அங்க போய் கவனி என்ன பேசுறாங்கன்னு. போ போ. தனோ, மாப்பிள்ளைய இங்க இருந்தே பாத்துரு. என்ன மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா? மறுபடியும் வெங்கொல்லி. மன்னிக்கணும், எதிர்பாராத விதமா கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. அதனால நீங்க பரவாயில்ல. ஆமா, நம்ம கண்ணப்பா வரலீங்களா? அதை ஏன் கேக்குறீங்க? அவருக்காக நானும் மாணிக்கமே இவ்வளவு நேரம் காத்திருந்துதான் இவ்வளவு லேட் ஆயிருச்சு. அப்புறம் என்னன்னா, ஒரு தவிர்க்க முடியாத வேலை வந்ததுனால அவரால் வர முடியாம போயிடுச்சு. உங்களை பார்த்து சாரி சொல்ல சொன்னாரு. அதனால என்னங்க, என்ன அவர் இருந்திருந்தாருன்னா நம்ம பேச்சுவார்த்தைக்கு சௌரியமா இருக்கு, அதுக்காக சொன்னேன். அது என்னமோ வாஸ்தவம் தான், இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா முதல்ல ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிடுறேன். எந்த ஒரு விஷயத்தையும் ஒளிவு மறைவு இல்லாம தெளிவா பேசி தீர்த்துக்கலாம். என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா அதே நீங்க சொல்லிட்டீங்க. என்ன ஏந்துட்டீங்க? அது வந்து வீடெல்லாம் கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வரலான்னு. போங்க போங்க, தாராளமா போங்க. பார்த்துட்டு வரட்டும். பவானி, நீ போ கூட. ஐயோ கடவுளே, அப்படியே 7 அடுக்கு மாடி சுத்தி காட்டுறதுக்கு பொண்ணு அனுப்பிச்சிருக்காரு பாரு. உன் மேல உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை. சும்மாடி. என்ன பாட்டி? ஒண்ணும் இல்ல கண்ணு, நீங்க 5 பேர் அக்கா தங்கச்சி மாறா? ஆமா. யா அடுத்தாப்புல ஆம்பளை பிள்ளை பத்துக்கிறதுக்கு உங்க அப்பா ட்ரை பண்ணுவியா? சரி விடு, வயசாகி போச்சு, என்ன இப்போ. கண்ணு, நீதான் மாணிக்கத்தை கட்டிக்க போற பொண்ணா? இல்ல இல்ல, நான் இல்ல, இவளா? ஏன் இவ கூட நல்ல அழகாத்தான் இருக்கிறா. கண்ணு, நீங்க 5 பேர் அக்கா தங்கச்சி மாறா? எங்க கொஞ்சம் தள்ளு. போறம்பா, 5 பேர் அக்கா தங்கச்சி மாறா இருந்த கூட வீட எவ்வளவு சுத்தமா வச்சிருக்கீங்க. இது இருக்குது பாரு, இது ஒண்ணுதான். அங்கங்க அங்கங்க பாவாடை சட்டை அவுத்து போடும். மாடு இரண்டு இடம் மாதிரி நசன்னு வச்சிருக்கு. வாய் முடிச்சுமா இருக்க மாட்டேன். இனிமே இங்க நிக்க கூடாது, நீ வா. இரண்டு வார்த்தை பேசிட்டு வந்து வாய் முடிச்சு வா. என்னம்மா, வீட்டை நல்லா சுத்தி பாத்தீங்களா? சுத்தி பார்த்தேன். வீட உங்க பொண்ணுங்க எல்லாம் நல்லா சுத்தபத்தமா வச்சிருக்காங்க. சரி, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரி. அப்புறம் மேல சொல்லுங்க. நான் மாணிக்கத்தை பத்தி தான் சொல்ல விரும்புறேன். அவன் இங்க இருந்தாலும் பரவாயில்ல. மாணிக்கம் மாதிரி
நேர்மையான ஒருத்தனை நீங்க பார்க்கவே முடியாதுங்க. நான் 20 வருஷமா தொழில் செஞ்சுட்டு வரேன். மாணிக்கம் என்கிட்ட சேர்ந்து ஒரு 10 வருஷம் இருக்குமா? 10 வருஷம் 9 மாசம். பாத்தீங்களா, இது மாதிரி தான் அவன் ஒவ்வொன்றுலயுமே. 20 வருஷமா தொழில் பண்ற எனக்கே தெரியாத நெளிவு சுழிவு கூட இவனுக்கு தெரியுதுன்னா பாருங்க. ரொம்ப கெட்டிக்காரு. இந்த நிறைஞ்ச சபையில வச்சு சொல்றேன், இவன் இன்னும் கொஞ்ச காலத்துல என்ன மாதிரியே ஒரு முதலாளியா வருவான். இதுல எனக்கு சந்தேகமே கிடையாது. நீங்க கண்ணை மூடிக்கிட்டு உங்க பொண்ணை இவனுக்கு கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் காரணம் உங்க பெருந்தன்மை தானே முதலாளி? சரி சரி, நீங்க 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் போறது இருந்தா எப்ப சார் பொண்ணை பாக்குறது? நல்ல நேரம் தாண்டிற போதேங்கிறான். அதுவும் சரிதானே? அதுவும் சரிதான். அப்ப விஷயத்துக்கு வருவோம். உங்க தரப்பு விஷயத்த சொல்லுங்க. நான் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? இது என் வீட்டுல முதல் கல்யாணம். தனம் மூத்த பொண்ணு. இதுக்கப்புறம் 4 பொண்ணுங்களுக்கு செய்ய வேண்டியது. எம்மாடி, என்னடி இது மூத்த பொண்ணுங்கிறாரு? அதானே, இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா. என்னம்மா, கவலைப்படாதீங்க. நான் செய்யறத குறைச்சிட மாட்டேன். என் சக்திக்கு முடிஞ்ச நிச்சயமா செய்யறேன். அது இல்லைங்க, நாங்க வரதட்சணை பத்தியோ செய்முறை பத்தியோ எதுவும் பேசலைங்க. பின்ன வேற என்னங்க? சொல்லுங்க, தாராளமா சொல்லுங்க. நாங்க பார்க்க வந்தது தலைச்சம் பொண்ணுன்னு எங்களுக்கு தெரியாது. மாணிக்கமும் மூத்த பிள்ளை, உங்க பொண்ணு தனமும் மூத்த பொண்ணு. தலைச்சனுக்கு தலைச்சன் கல்யாணம் பண்ணி வைக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. என்னம்மா இவ்வளவு தூரம் வந்துட்ட பிறகு திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னா எப்படி? இது ஒண்ணு நாங்களா கலப்பின பிரச்சனை இல்லையே. எங்களுக்கு யாராவது தெளிவா சொல்லிருக்கணும். என்னங்க இது திடீர்னு? மன்னிச்சுக்கங்க சிதம்பரம் சார், இந்த பிரச்சனைக்கு முழுக்க முழுக்க நானும் கண்ணப்பனும் தான் காரணம். நல்ல குடும்பம்னு அவர் சொல்ல, நல்ல பையன்னு நாங்க சொல்ல, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தோமே தவிர பொண்ணு எத்தனாவது பொண்ணுன்னு நாங்களும் கேட்கல, பையன் எத்தனாவது பையன்னு அவரும் கேட்கல. இப்படி ஒரு பிரச்சனையை பத்தி எங்களுக்கு தோணாமலே போயிடுச்சு. இப்ப நான் என்ன செய்யறது? இது எங்க குடும்பத்துல நடக்கிற முதல் கல்யாண பேச்சுவார்த்தை. ஆரம்பத்திலே இப்படி ஒரு குழப்பத்தினால இந்த சம்பந்தம் தட்டி போயிருச்சுன்னா ஊர்ல ஒரு மாதிரி பேசுவாங்கல்ல. இப்ப நான் என்ன செய்யறது? எங்களுக்கு உங்க குடும்பத்தை பார்த்த மாத்திரத்திலேயே பிடிச்சு போச்சு. சின்ன சிறுசுகளுக்கு நாம எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்? அதுங்க நல்லா வாழ்ந்து வம்சம் விருத்தி அடையணும்னு தானே. அம்மா, நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். தெரிஞ்சுக்கிட்டே நாம ஒரு தப்பு பண்ணணுமா? நாளை பின்ன ஏதாவது ஒண்ணுன்னா அப்ப எல்லார் மனசுமே இதை நினைச்சு வருத்தப்படும்ல. வயசுல பெரியவனா, என் மனசுல ஒண்ணு தோணுது. அதை நீங்க ஏத்துக்கிட்டா எல்லாருக்குமே சந்தோஷம்தான். சொல்லுங்க. அது என்னமோ என் மனசுல பட்டுச்சு. உங்க 2வது பொண்ணு சரோசாவை பார்த்த உடனே நீதான் பொண்ணான்னு அவளையே கேட்டுட்டேன். அது என்னமோ அந்த ஆண்டவனா பார்த்து என் வாயால் அந்த வார்த்தையை சொல்ல வச்சிருக்காரு. ஏங்க, உங்க 2வது பொண்ணு சரோசாவை ஏன் எங்க மாணிக்கத்துக்கு கொடுக்க கூடாது? அவங்க 2 பேரும் நல்லபடியா வாழ்வாங்க. பெரிய மனுஷ வாயிலிருந்து வரக்கூடிய எந்த வார்த்தையும் வீண் போகாது. பேசாம ஒத்துக்கங்க. நீ என்ன சொல்ற ராசம்? நீங்க சொல்றதும் சரிதாம்மா. அப்புறம் என்ன சிதம்பரம் சார்? பெரியம்மா சொல்ற மாதிரி உங்க குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்க எனக்கு ஆசையை தவிர இந்த பொண்ணத்தான் கொடுக்குங்கிற பிடிவாதம் கிடையாது. எனக்கு சம்பந்தம் தான். அப்போ பொண்ண ஒரு வார்த்தை கேட்டுருவோம். அதுக்கு அவசியமே இல்லைங்க. என் குழந்தைங்க நான் எடுக்கிற முடிவை அப்படியே ஏத்துக்குவாங்க. அதெல்லாம் சரி, ஒத்துக்கிறோம். இருந்தாலும் எங்க திருப்திக்காக ஒரு தடவை கூப்பிட்டு கேட்டுருவோமே. சரி சரோசா, ஒரு நிமிஷம் இங்க வந்துட்டு போமா. சரோகா, வா. வாமா, இவதான் 2வது பொண்ணு சரோசா. கும்பிட்டுக்குமா.
ஏன் தாயி, எங்க பையன் மாணிக்கத்தை கட்டிக்கிறதுக்கு உனக்கு சம்மதம் தானே? அவன் நிச்சயமா என்னத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லுவான். எங்க அப்பா யார கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்களோ அவங்கள தான் நான் கட்டிப்பேன். சரி, நீ உள்ள போமா. அப்புறம் என்ன, சந்தோஷமா பேசி முடிச்சிருவோம். என்ன மாணிக்கம்? இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீங்க என்ன சொன்னாலும் அதுதான் சரி. மாப்பிள்ளைக்கு பெரியவங்களை மதிக்கிற குணம் அதிகமாவே இருக்குது. அப்போ மேற்கொண்டு பேச வேண்டிய மத்த விஷயங்களை பத்தி பேசிடலாமா? தாராளமா. பொண்ணுக்கு என்ன செய்யறதா இருக்கீங்க? என் வருமானத்துக்கும் தகுதிக்கும் உட்பட்டு என் பொண்ணுக்கு நியாயமா செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிடறேம்மா. ரொம்ப சுத்தி வளைச்சு பேசாதீங்க. எவ்வளவு போடுவீங்கன்னு உடைச்சி நேரடியாவே சொல்லிடுங்க. எனக்கு சொல்ல கொஞ்சம் தயக்கமா இருக்குது. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லிடுங்களேன். என்ன, ஒரு 20 பவுன் போடுவீங்களா? அவ்வளவுக்கு என்னால முடியாதுமா. எனக்கு 5 பொண்ணுங்க இருக்கிறாங்கம்மா. பாத்திரம் பண்ணோம், கட்டில் பீரோ இதெல்லாம் குறையெல்லாம் வாங்கி போட்டுறேன். ஆனா நகையா என்னால 8 பவுன் தான் முடியும். என்னங்க இது, நாங்க உங்க வீட்டுல சம்பந்தம் பண்ணணும்னு வலிய வந்ததுனால எங்களை ரொம்ப இளக்காரமா நினைச்சிட்டீங்களா? மாணிக்கத்துக்கு பொண்ணு தர நிறைய பேர் ரெடியா இருக்காங்க, அதுவும் நிறைய நகை போட்டு. ராசம், இங்க வா, இங்க வா. இந்த நகையெல்லாம் உன் மகன் சரளா கிட்டயே வாங்கிடுவாண்டி. அம்மா, நான் எந்த விதத்திலும் இவரை குறைச்சு மதிப்பிடல. இந்த மாப்பிள்ளைக்கு 100 பவுன் கூட போடலாம். ஆனா என் நிலைமை அப்படி இல்லையே. அதுக்காக அநியாயத்துக்கு 8 பவுனுங்கிறீங்களே. என் பொண்ணு சரோஜா மகாலட்சுமி மாறிமா. அவ புகுந்த வீட்டுல ஐஸ்வர்யம் பொங்கும்னு அவ ஜாதகமே சொல்லுது. அது சரி, ஆனா வெளியில 4 பேர்கிட்ட கௌரவமா சொல்லிக்கிற அளவுக்காவது நீங்க போடணும்ல. அம்மா, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எப்படியாவது 10 பவுன் போட்டுறேம்மா. மத்தபடி இந்த சீர்சனத்தில எந்தவித குறையும் வைக்க மாட்டேன். இவ்வளவுதான் என் சக்தி. இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா மேற்கொண்டு பேசலாம். அம்மா, நான் புது மனுஷன். நான் சொல்றத 2 பேரும் கேளுங்க. சொல்லுங்க. இந்த நகை விஷயத்துக்காக ஒரு நல்ல பொருத்தத்தை கெடுத்துக்க வேண்டாம். ஒரு நல்ல மனைவி அமைஞ்சா மாணிக்க மாதிரி ஒருத்தனால எவ்வளவோ சம்பாதிக்க முடியும். அதுவே ஒரு ஊதாரி வந்து வாய்ச்சான்னு வச்சுக்கங்க, இருக்கிறதும் போய் ஓட்டாண்டியாவும் ஆயிட முடியும். நான் இத மாதிரி எத்தனையோ குடும்பங்களை பார்த்திருக்கேன். அந்த ஐயா சொல்றதும் சரிதான். அதான் சொல்றேன், இந்த பவுன் விஷயத்துல பிடிவாதம் வேண்டாம். இவர் 10 பவுனே போடட்டும். நல்ல காரியம், ஒரே மனசோட முடிச்சிருவோம். அந்த பொண்ணு வர நேரம் மாணிக்கத்துக்கு நல்லா இருக்கும். என்ன சொல்றீங்க? சரிங்க, நீங்க சொல்லும் போது நாங்க என்ன பண்ண முடியும்? அப்படியே செஞ்சிருவோம். ரொம்ப சந்தோஷமா. உங்களுக்கு தாங்க நன்றி சொல்லணும். அப்புறம் என்ன, அடுத்த நாள் குறிக்க வேண்டியதுதான். செஞ்சிடலாங்க. அதுக்கு முன்ன ஒரு சின்ன விஷயம். நம்ம சரோஜாவை தான் முறப்பைய போஸ் கல்யாணம் கட்டுறதா குடும்பத்துல ஒரு பேச்சு இருந்துச்சு. அது அப்ப மாறி போயிடுச்சே. அதனால போஸ மூத்த தனத்துக்கு பேசலாம்னு பாக்குறேன். தாராளமா, அதானே நியாயம். ஆமா ஆமா, அப்படி நடந்துச்சுன்னா 2 நிச்சயதார்த்தத்தையும் ஒரே தேதியில வைக்கலாம்னு என்னோட ஆசை. அதை பத்தி நான் போஸ்கிட்ட கலந்து பேசுறேன். அவனுக்கு சம்மதம்னா நாம 2 பேரும் பேசி நிச்சயதார்த்தத்தை முடிவு பண்ணிடுவோம். அப்படியே பண்ணிடலாம்.